ரொம்பவே டேஸ்டியான ஆரோக்கியமான ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு 7 நார்த்தங்காய் எடுத்துருக்கேன். நல்லா காய் நார்த்தங்காவாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். வெந்து வந்ததும் ஆற வச்சுட்டு பொடிசாக கட் பண்ணணும். இது கட் பண்ணும்போது உள்ள விதைகளெல்லாம் நீக்கிடலாம். ஏன்னா நிறைய விதைகள் இருக்கும் நார்த்தங்காயில். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இந்த வேக வச்ச தண்ணியும் நமக்கு தேவைப்படும். அதை வச்சுக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் உள்ளே எவ்வளோ விதைகள் இருக்குன்ட்டு நான் எல்லா விதைகளையும் எடுத்து போட்டுட்டேன். நம்ம கட் பண்ணும்போதே எடுத்து போட்டோன்னா நல்லது, இல்லைன்னா சாப்பிடும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா காயத்தூள் கொஞ்சமாக போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய உப்பு போட தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வேக வச்ச தண்ணி இது கூடவே ஊற்றிடுங்க. இதை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்படியே. இப்போ கடுகும் நல்லெண்ணெயும் நல்லா தாளித்து இது கூடவே ஊற்றிடுங்க. கடுகு மட்டும் போட்டால் போதும். சூப்பரான ஊறுகாய் ரெடி. கொஞ்சமாக சூடு ஏறினதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆற வச்சுட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட்டோன்னா நமக்கு ஆரோக்கியமானதாக இருக்காது.